ஜோதிட உலகின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான சனி பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டில் நிகழும் தேதி மற்றும் நேரம் குறித்து பலரின் மனதிலும் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் மேலோங்கியிருக்கும். வாக்கிய பஞ்சாங்க கணக்கீடுகளின்படி சனி பகவானின் இந்த மகத்தான பெயர்ச்சியானது சரியாக 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அதிகாலை 3:39 மணிக்கு நிகழவிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட நன்னாளில் நீதிதேவனான சனி பகவான் தனது தற்போதைய ராசியான கும்பத்திலிருந்து விலகி ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் குறிக்கும் மீன ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார். ஒவ்வொரு 2.5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை நிகழும் இந்த சனி பெயர்ச்சி தனிப்பட்ட மனிதர்களின் வாழ்விலும் சமூகத்திலும் உலக அளவிலும் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது. சனியின் சஞ்சாரம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போது அந்த ராசிக்குரியவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசிகாரர்களுக்கும் பல்வேறு விதமான பலன்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரும். இந்த பெயர்ச்சியின் போது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாமல் தனது சிறப்பு பார்வைகளையும் பல்வேறு ராசிகளின் மீது செலுத்தவிருக்கிறார். இந்த சஞ்சாரமும் பார்வைகளும் தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக அமைகின்றன. இப்போது 12 ராசிகாரர்களுக்கு சனி பெயர்ச்சியில் ஏற்படும் பொதுவான பலன்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, சனிப்பெயர்ச்சி 2026-2028 காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் நிகழவிருக்கும் அற்புதமான மாற்றங்களைப் பற்றி விரிவாக காணப்போகிறோம். பொதுவாக சனி பகவான் என்றாலே மனதில் ஒருவித அச்சம் ஏற்படுவது இயல்பு. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அள்ளித்தரப்போகிறது என்பதை பற்றிதான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அத்துடன் 12ஆம் வீடு, 4ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீடுகளில் தனது பார்வையை செலுத்த இருக்கிறார். இந்த சஞ்சாரம் மற்றும் பார்வையின் தாக்கம் உங்கள் குடும்பம், தொழில், நிதிநிலை, ஆரோக்கியம், குழந்தைகள் மற்றும் பயணங்கள் என அனைத்து அம்சங்களிலும் எப்படி எதிரொலிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக நாம் ஆராய இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கவிருக்கும் சவால்களையும் அவற்றை சமாளிப்பதற்கான வழிமுறைகளையும் அத்துடன் உங்களுக்காக காத்திருக்கும் பொன்னான வாய்ப்புகளையும் நாம் விரிவாக பேசுவோம். வாருங்கள், மிதுன ராசியின் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை தெளிவாக காண்போம். மிதுன ராசி அன்பர்களே, குடும்ப உறவுகளில் இந்த காலகட்டத்தில் சில முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடும். 7ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை கணவன் மனைவி உறவில் சில கருத்து வேறுபாடுகளை அல்லது தகராறுகளை ஏற்படுத்தலாம். இது நிரந்தரமானதல்ல. உங்கள் பொறுமையும் அன்பான அணுகுமுறையும் இந்த சவால்களை எளிதாக கடக்க உதவும். விட்டு கொடுத்தலும் புரிந்துணர்வுமே குடும்ப வாழ்க்கையை இனிமையாக்கும். 4ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை குடும்பத்தில் தாய் வழி உறவுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. தாய் அல்லது தாய்மாமன் உறவுகளில் சில சமயங்களில் தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக வயதானவர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்துங்கள். 12ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சில சமயங்களில் குடும்பத்திலிருந்து விலகியிருப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கலாம். இது பணி நிமித்தமாகவோ அல்லது ஆன்மீக பயணங்களாகவோ இருக்கலாம். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளது, ஆனால் சில தடங்கல்களுக்கு பிறகே அது நடக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலைகள் மனதில் எழலாம், ஆனால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவதன் மூலம் அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய முடியும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குடும்பத்துடன் புனித யாத்திரைகள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் அமையும். ஒட்டுமொத்தமாக குடும்ப உறவுகளில் நீங்கள் அதிக பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மிதுன ராசி அன்பர்களே, தொழில் ரீதியாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சவாலான காலகட்டமாக அமையும். 10ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் உங்கள் பணியில் அல்லது தொழிலில் அதிக உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் கோரும். பணிச்சுமை அதிகரிக்கலாம். நீங்கள் விரும்பிய பதவி உயர்வுகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். சில சமயங்களில் உங்கள் பணியில் எதிர்ப்புகளும் சவால்களும் உருவாகலாம். புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் நன்கு ஆலோசித்து செயல்படுவது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். 7ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை கூட்டுத் தொழில்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 12ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை வெளிநாட்டு தொடர்புகளுடன் கூடிய தொழில்களுக்கு அல்லது வெளிநாட்டு பயணங்களுடன் கூடிய வேலைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம், ஆனால் அதில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். 4ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சொந்த தொழிலில் சில இடையூறுகளை அல்லது இடமாற்றங்களை ஏற்படுத்தலாம்.
இருப்பினும் சனி பகவான் கடின உழைப்புதிய பலனை என்றைக்கும் மறுப்பதில்லை. விடாமுயற்சியும் நேர்மையுமே இந்த காலகட்டத்தில் உங்களை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடித்து எந்த ஒரு சூழ்நிலையையும் திறமையாக கையாண்டால் நிச்சயம் தொழில் ரீதியாக வெற்றியடையலாம். மிதுன ராசி அன்பர்களே, நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 12ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தக்கூடும். மருத்துவ செலவுகள், பயணச் செலவுகள் அல்லது வீட்டை புதுப்பித்தல் போன்ற செலவுகள் அதிகரிக்கலாம். 7ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை குடும்பத்தில் நிதி தொடர்பான விவாதங்களை அல்லது சில சமயங்களில் கடன் சுமைகளை உருவாக்கலாம். 4ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை வீட்டுச் செலவுகளை அல்லது அசையா சொத்து தொடர்பான செலவுகளை அதிகரிக்கச் செய்யலாம். வருமானத்திற்கான வழிகள் சுலபமாக அமையாது. ஒவ்வொரு ரூபாயையும் சம்பாதிப்பதற்கு நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அத்தியாவசியமற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். சிறு சேமிப்பு கூட உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். முதலீடுகள் செய்வதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க ஒரு அவசர நிதியை உருவாக்குவது புத்திசாலித்தனம். இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்துவது எதிர்காலத்தில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க உதவும். வரவுக்கேற்ற செலவு செய்வது முக்கியம். உங்கள் நிதி நிலைமையை திட்டமிட்டு நிர்வகிப்பதன் மூலம் இந்த சவாலான காலகட்டத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடக்க முடியும். மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 10ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் சில சமயங்களில் மன அழுத்தத்தை அல்லது பணி தொடர்பான சோர்வை ஏற்படுத்தலாம். எலும்பு மற்றும் மூட்டு வலிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. 4ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை மார்பு பகுதி அல்லது நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். 7ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை சிறுநீரக கோளாறுகள் அல்லது இனப்பெருக்கு உறுப்பு தொடர்பான பிரச்சனைகளை உருவாக்கலாம். எனவே ஏதேனும் உடல்நலக் குறைபாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம். அலட்சியம் காட்ட வேண்டாம். மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். யோகா, தியானம் போன்ற பயிற்சிகள் மனதை அமைதிப்படுத்த உதவும். சரியான உணவு பழக்கத்தை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். எண்ணெய் உணவுகள், துரித உணவுகளை தவிர்த்து சத்தான காய்கறிகள், பழங்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். போதுமான ஓய்வு எடுப்பதும் சரியான நேரத்தில் உறங்குவதும் அவசியம். தினமும் உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும். மன அழுத்தம் அதிகரிக்கும் போது நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவது நல்லது. தேவைப்பட்டால் மனநல ஆலோசகரின் உதவியையும் நாடலாம். ஆரோக்கியமே இந்த காலகட்டத்தில் உங்கள் மிகப்பெரிய செல்வம் என்பதை மனதில் கொண்டு உங்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். ஒரு ஆரோக்கியமான உடலில்தான் ஒரு ஆரோக்கியமான மனம் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சில முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். 7ஆம் வீட்டின் மீதான சனி பகவானின் பார்வை பிள்ளைகளின் படிப்பு அல்லது எதிர்காலம் குறித்த உங்கள் சிந்தனைகளை ஆழமாக்கும். பிள்ளைகள் தங்கள் படிப்பில் அல்லது போட்டிகளில் வெற்றி பெற சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். அவர்களுக்கு உங்களின் வழிகாட்டுதலும் ஊக்கமும் அவசியம் தேவைப்படும். 4ஆம் வீட்டின் மீதான சனியின் பார்வை பிள்ளைகளின் உடல் நலனில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. சில சமயங்களில் அவர்கள் சிறு உபாதைகளால் பாதிக்கப்படலாம். அவர்களை அன்புடன் கவனித்துக் கொள்வது அவசியம். பிள்ளைகளுடன் அதிக நேரம் செலவிடுவது, அவர்களின் தேவைகளை புரிந்து கொள்வது, அவர்களுக்கு நல்ல நண்பராக இருப்பது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியம். அவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் தங்கள் எதிர்கால பாதையை தேர்ந்தெடுப்பதில் சில தயக்கங்களை சந்திக்கலாம். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குங்கள். பெற்றோராக உங்கள் கடமைகளை நேர்மையாகவும் பொறுமையாகவும் செய்ய வேண்டும். 10ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகள் தங்கள் தொழிலில் அல்லது வேலையில் சில தடங்கல்களை சந்திக்கலாம். இருப்பினும் அவர்களின் விடாமுயற்சிக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உறுதியான தூணாக நின்று அவர்களை வழிநடத்த வேண்டும். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் ஒரு ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.